காலத்துக்கும் உங்க காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? மோகன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேரில் சொல்ல கூச்சமாக இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மோகன். நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஐ லவ் யூ மோகன். ஃப்யூச்சரில் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூடவே இருப்பியா? உன் பதிலுக்காக நான் காத்துட்டே இருக்கேன். பாய். ஸோ இந்த பரீட்சையை எவன் தான் கண்டுபிடிச்சானோ? மோகனு, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிக்க. அது மட்டும் நடந்துச்சு, எங்கள் அம்மா என்னை பிச்சுடும். சரி வரேன். முட்டைக்கோசை பார்த்து போ, சுடுகாட்டு பக்கம்லாம் போயிடாத. ஏதோ புது பேய் வந்துச்சுன்னு பழைய பேயெல்லாம் பயந்து ஓடிட போகுது. போடா. மோகன், எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோ. ஏன் எக்ஸாம் ஒழுங்கா எழுதலையா? இல்லை, அது வந்து சொல்ல மறந்துட்டேன். அப்பாவை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு, அதுவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கீதாவை விட்டுட்டு எப்படி போக முடியும்? பாட்டு கேசட்டா? மை ஃபேவரட் கலெக்ஷன்ஸ். எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோ. கீதா,
உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேரில் சொல்ல கூச்சமாக இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மோகன். ஐ லவ் யூ மோகன். என்னையா தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணா? லவ் பண்ணா அது தப்பா? ஒருவேளை வயசு பிரச்சனையா இருக்குமோ? கீதா, லூசா நீ இப்படியா பண்ணுவ? நீ கொடுத்தத பாட்டி கஷ்டம் நினைச்சு மொத்த குடும்பமும் கேட்குற மாதிரி போட்டு விட்டான். அவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அவன் அடிச்சு மெட்ராஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. அவன் நம்ம கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனை இப்ப எந்த காலேஜில் படிக்க வைப்பாங்களோ? அழுதது போதும். அவன் அதில் ஏதோ பேசி அமைச்சிருக்கான். அப்ப என்னன்னு கேளு போ. ராஜா வேண்டிக்கோ. கீதா, என்கிட்ட நேர்ல சொல்லியிருக்கலாம்ல. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னை எங்க கூப்பிட்டு போறாங்கன்னே தெரியல. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சேர முடியாம போயிருக்கலாம். இது கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற வயசும் கிடையாது. இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு நானே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லாம் மாறி இருக்கும்னு நம்புறேன். அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணு. பை. அவனை அடிச்சு மெட்ராஸ் கூட்டு போயிட்டாங்க. இப்படி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. என்னையா தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணா? லவ் பண்ணா அது தப்பா? ஒருவேளை வயசு பிரச்சனையா இருக்குமோ? எனக்கு 33, உன் பொண்ணுக்கு 18. பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. இப்போ நம்ம சேர முடியாம போயிருக்கலாம். இது கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற வயசும் கிடையாது. இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு நானே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு 33, உன் பொண்ணுக்கு 18. பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. கட்டி வை மாமா. காதலிச்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது உங்கள் காலம். காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுதாம்மா எங்கள் காலம்.